புத்தக பிரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காதல் பிசாசு பகுதி 13 தொடர்கிறது. அவள் எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. இரும்பு வளையத்தை ஒரு சிறு மலரால் என்ன செய்துவிட முடியும்? அவளது முயற்சியை பார்த்து புன்னகை புரிந்த மோகன் அவளை சுற்றி இருந்த தன் வலது கரத்தை நீக்கினான். இப்போ ட்ரை பண்ணு என்றான். ஒன்று நடக்கவில்லை. யாழினி, அவள் பெயரை ரகசியம் போல் உச்சரித்த மோகன், நீ இந்த இடத்தை விட்டு போகணுமா என்றான். திமிருவதை நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்ட யாழினி, சரி, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் தான், அதை யூஸ் பண்ணிக்கோ. என்ன சான்ஸ்? உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நான் எப்பவும் தலையிடவே மாட்டேன் மென்று விழுங்கினாள் யாழினி. உண்மையிலேயே இது அவளுக்கு அளிக்கப்படும் சந்தர்ப்பமா அல்லது அவளுக்கு வைக்கப்படும் பொறியா? அலமாரியில் இருந்து 2000 ரூபாய் நோட்டு கட்டை எடுத்து அவன் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்தான். கோவைக்கு திரும்பி போக உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், இந்த பணத்தை வச்சுக்கோ என்றான். திகைத்து நின்றாள் யாழினி. அங்கிருந்து அவள் தப்பிச் செல்ல அவனே அவளுக்கு பணம் கொடுக்கிறான். இவன் என்ன ரகத்தை சேர்ந்தவன்? அவன் மனதில் என்ன இருக்கிறது? அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் சவாலை நான் ஏத்துக்கிறேன் என்றாள். அவளது தன்னம்பிக்கை அவனை வெகுவாய் கவர்ந்தது. நான் ஜெயிச்சா நீ எனக்கு என்ன தருவ என்றான். என்கிட்ட என்ன இருக்கு? நான் கோவைக்கு போக நீங்க தானே பணம் கொடுத்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? எல்லா விஷயமும் பணத்தை மட்டுமே சார்ந்தது இல்லை யாழினி. பின்ன நான் ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நான் ஜெயிச்சா என்னை வாழ்நாள் முழுக்க நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. அலட்சியமாய் தன் தோள்களை குலுக்கினான் மோகன். இந்த வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டியை நீங்க அதிகப்படுத்த கூடாது. டன் என்று புன்னகைத்தான் மோகன். எப்படி அவள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள் என்று தான் நமக்கும் புரியவில்லை. எப்படியும் மோகன் அவளை அங்கிருந்து செல்ல அனுமதிக்க போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனே ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் போது அதை அவள் பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு? ஜெயிப்போமா இல்லையா என்பதை பற்றி யோசிக்காமல் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் என்ன? தான் அங்கிருந்து தப்பிச் செல்ல கடவுள் தனக்கு துணை புரிவார் என்று அவள் நம்பினாள். அந்த வீடு முழுக்க சுதந்திரமாய் சுற்றி திரிய அனுமதிக்கப்பட்டாள் யாழினி. மேலும் அவளுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வண்ணம் அந்த வீட்டின் தலைவாசல் திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. மோகனிடம் தெரிந்த தன்னம்பிக்கை அவளை அசைத்துத்தான் பார்த்தது. அவளை எதற்காகவும் அவன் கட்டுப்படுத்தவே இல்லை. மொட்டை மாடிக்கு சென்று அந்த வீட்டின் சுற்றுப்புறத்தை நோட்டம் விட்டாள் யாழினி. அந்த வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் பிரதான சாலை புலப்பட்டது. அந்த சாலை அந்த வீட்டிலிருந்து எப்படியும் 200 மீட்டர் தொலைவு இருக்கும். தரைதளம் வந்த அவள் நேரே சமையலறைக்கு சென்றாள். அவளை பார்த்த விசாலாட்சி ஆச்சரியப்பட்டாள். எனக்கு டீ கிடைக்குமா என்றாள் விசாலாட்சியிடம். கிடைக்கும் என்பது போல் தலையசைத்த விசா பாலை காய்ச்சினார். கொஞ்சம் இஞ்சி போடுங்க என்றாள் யாழினி. சரி என்று அதில் சற்று இஞ்சி சேர்த்தாள் விசால். 2 ஸ்பூன் சர்க்கரை வேணும். 2 தேக்கரண்டி சர்க்கரையை சேர்த்து அந்த தேநீரை அவளிடம் கொடுத்தாள். தேநீர் குவளையுடன் வரவேற்பெருக்கி வந்த யாழினி தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்து ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்க்க துவங்கினாள். தங்களுடைய சவாலை மறந்து அவள் திரைப்படத்தில் லைத்திருந்ததை கண்ட மோகன் குழப்பமடைந்தான். அவள் இங்கிருந்து தப்பிச் செல்ல போவதில்லையா? விசாலாட்சிக்கு அதே குழப்பம் இருந்தது. நம்ப முடியாமல் யாழினியை பார்த்து கொண்டு நின்றாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சென்றது. சிரிப்பு, சோகம், அதிர்ச்சி, புன்னகை போன்ற ஏகப்பட்ட முகபாவங்களுடன் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அவள் அந்த திரைப்படத்தில் எந்த அளவுக்கு மூழ்கி இருந்தாள் என்பதை அது காட்டியது. மோகனின் அறையில் இருந்த அலமாரி முழுவதையும் சலித்து பார்த்தாள் யாழினி. கட்டிலுடன் இணைக்கப்பட்டிருந்த இழுவை அறைகளை சோதித்த போது அதில் சில மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் என்ன மாத்திரைகள்? இந்த மாத்திரையின் விவரத்தை படித்து பார்த்தாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட மாத்திரையின் மீது எழுதப்பட்டிருந்ததை படித்த பொழுது அவள் கரங்கள் அனிச்சையாய் நின்றது. அது தூக்க மாத்திரை. யாரோ வரும் காலடி சத்தத்தை கேட்டு அந்த மாத்திரையை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு ஓடி சென்று அமைதியாய் கட்டிலில் படுத்து கொண்டாள். அவள் படுத்திருப்பதை பார்த்த மோகன் கட்டிலின் அடுத்த பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். மெல்ல அவனை நோக்கி திரும்பிய யாழினி தூக்க கலக்கத்துடன் இருப்பது போல பாவனை செய்து கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தாள். தனக்காக அவள் சிந்திய முதல் புன்னகையை பார்த்த அவன் மனதிற்குள் ஏதோ இதமாய் பரவுவது போல் இருந்தது. கட்டிலில் சாய்ந்து கொண்டு அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மோகன். கண்களை மூடி
தூங்க முற்பட்டாள் யாழினி. அவள் நிம்மதியாய் உறங்குவதை பார்த்த மோகன் அவளை நம்பித்தான் விட்டான். தூங்கி எழுந்த யாழினி மோகன் தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அது அவளை திடுக்கிடச் செய்தாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு புன்னகைத்தாள். கட்டிலை விட்டு கீழே இறங்கி நேராக குளியலறைக்கு சென்று முகமலம்பி திரும்பினாள். அவள் வெளியே வந்தபோது அங்கு 2 குவளைகளில் தேநீர் வைக்கப்பட்டிருந்தது. உனக்குத்தான் டீ வச்சிருக்கு, எடுத்துக்கோ என்றான் மோகன். தேங்க்ஸ் என்று அதை எடுத்து ருசித்து பருகினாள் யாழினி. மோகனுக்கு வானத்தில் பறப்பது போல் இருந்தது. யாழினி அவனுடன் சகஜமாய் இருக்கிறாளே, அவளது நடவடிக்கையில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை அவனுக்கு. அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ள உண்மையாகவே தயாராகி விட்டதாய் நம்பினான் மோகன். மதிய வேளையில் நன்றாக உறங்கிவிட்டதால் யாழினி உறங்கவில்லை. அவள் உறங்கக்கூடாது என்றுதான் விழித்திருந்தாள். அப்போதுதானே அவள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும். மோகன் உறங்கும் வரை காத்திருந்தாள். தூக்கத்தில் அவன் மூச்சை ஆழமா இழுத்து விடுவது தெரிந்தது. மெல்ல கட்டிலை விட்டு கீழே இறங்கி சத்தமில்லாமல் நடந்தாள். அவளது கால் கொலுசு கூட ஓசை எழுப்பவில்லை. கதவை திறந்து கொண்டு கீழ்த்தளம் வந்து சமையலறையில் தன் கண்களை ஓடவிட்டாள். அங்கு விசாலாட்சி இல்லாததால் சிறு நிம்மதி விட்டாள். சிறு நடை நடந்து வெளியே வந்தாள். அந்த வீட்டின் காவலாளி உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த கேட்டின் சாவி அவனது இடுப்பு பெல்ட்டில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த சாவியை நோக்கி மெல்ல தன் கையை நீட்டினாள். அவள் அந்த சாவியை தொடுவதற்கு முன் அவளது கையை பற்றி பின்னால் இழுத்தான் மோகன். அவனை கண்ட அதிர்ச்சியில் மென்று விழுங்கினாள் யாழினி. கோபக்கனல் தெரிக்கும் பார்வையை அவள் மீது வீசினான் மோகன். மோகனை கண்ட யாழினி திணறி போனாள். அவள் கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டு விட்டாளே. அங்கிருந்து தப்பிச் செல்ல அவள் செய்த அத்தனை பிரயத்தனங்களும் வீணாகிவிட்டன. அவளது கரத்தை திடமாய் பற்றி கொண்டு நின்றான் மோகன். அவனது முகத்தில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்ததை அவளால் நன்றாக உணர முடிந்தது. தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள இப்படியும் அப்படியும் திருப்பினாள். அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து அவள் கரங்களை கட்டினான் மோகன். அவளுக்கு அதிர்ச்சி அளித்து, ஆனாலும் அவளை வீட்டினுள் இழுத்துச் செல்வது அவ்வளவு சுலபமாய் இருக்கவில்லை. யாழினி அதை அவனை அவ்வளவு சுலபமாய் செய்ய விட்டுவிடவில்லை. வேறு வழியின்றி வழக்கம் போல் அவளை தன் தோளில் தூக்கி கொண்டு உள்ளே நடந்தான் மோகன். அவளுடைய நடிப்பை மோகன் நம்பியது உண்மைதான். ஆனால் விசாலாட்சி அவளை நம்பவில்லை. பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணுக்குத்தானே தெரியும். யாழினியிடம் ஏற்பட்ட மாற்றம் விசாலாட்சிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மாற்றத்தை கண்ட மோகனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அவளுக்கு கவலையை அளித்தது. யாழினியின் மீது ஒரு கண் வைப்பது என்று முடிவு செய்தாள். தூங்காமல் விழித்திருந்தது யாழினியை கண்காணித்தாள். யாழினி தரைதளம் வந்தபோது விசாலாட்சி சமையலறையில் இல்லை அல்லவா. அவள் மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு யாழினியை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் படிக்கட்டின் திருப்பத்தில் அமர்ந்திருந்ததால் யாழினியால் அவளை பார்க்க முடியவில்லை. யாழினி பூனை போல சத்தம் செய்யாமல் அங்கிருந்து நழுவி சென்றதை கண்டு விசாலாட்சி விரைந்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த மோகனை எழுப்பி யாழினியை பற்றி கூறினாள். அங்கிருந்து விரைந்து வந்தான் மோகன். அதன் பின் நடந்தது நாம் அறிந்ததே. யாழினியை தூக்கி கொண்டு வந்த மோகன் அவளை கட்டிலில் கிடத்தினாள். கட்டிலின் மீது உருண்டு சென்று கட்டிலின் அடுத்த பக்கம் இறங்கினாள் யாழினி. அப்படின்னா நீ சொன்னது எல்லாமே பொய், உன்னோட செய்கை எல்லாமே நடிப்பு, அப்படித்தானே என்றான் மோகன் கோபகாரமாய். அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் பயமின்றி நின்றாள் யாழினி. பொய் சொல்றவங்களை எனக்கு அடியோட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். நான் உன்மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட என்றான் அவள் மீது குத்தி நின்ற பார்வையுடன். பாரு, நம்பிக்கை பத்தி யார் பேசுறதுன்னு ரொம்ப பெரிய ஜென்டில்மேன் மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து என் கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு நிஜமாகவே உதவி செய்யறவன் மாதிரி பரதனுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொன்ன. ஆனா அதுக்கு பதிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப நல்லவன் செய்யற வேலையா? அதெல்லாம் நடிப்பு இல்லையா? நான் பொய் சொன்னேன் தான். ஆனா அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உண்மையை சொல்ல போனா எந்த பொண்ணுமே உன்னை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே மாட்டா. அவன் மனதை சம்மட்டியால் உடைத்தாள் யாழினி. உடனே உன்னோட அனுமதி யாருக்கு வேணும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். நீ என் கூடத்தான் இருக்க போறேன். உன் வாழ்நாள் முழுக்க எனக்கு பெண்டாட்டியா? என்னை யாராலையும் தடுக்க முடியாது என்றான் தன் பல்லை கடித்து கொண்டு. அதை நிச்சயம் நடக்காது என்று சீறினாள் யாழினி. தனது அலமாரிக்கு சென்று அதிலிருந்து எதையோ எடுத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் மோகன். அவளை நோக்கி திரும்பி அவன் துப்பட்டாவால் கட்டப்பட்ட தனது கைகளை விடுவித்துக் கொள்ள அவள் பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவளை நோக்கி நீண்ட நெடிய அடிகளை எடுத்து வைத்து முன்னேற பின்னோக்கி நகர்ந்த அவள் சுவற்றில் மோதி நின்றாள். அவளை நெருங்கி வந்த அவன் அவளை நெருக்கி நின்றான். ஏன் யாழினி, ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்ட?
ஏன் என்று அரற்றினான். தனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு நின்றாள் யாழினி. அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாய் அவள் எண்ணவில்லை. அவனுக்கு எந்த முக்கியத்துவமும் வழங்காத அவளை பார்த்து அவன் மென்று விழுங்கினான். தன் அலமாரியில் இருந்து எந்த பொருளை தன் பேண்ட் பாக்கெட்டில் எடுத்து வைத்தான். யாழினி என்று மென்மையாய் அழைத்தான். மூடியிருந்த தன் கண்களை மேலும் இறுக்கமாய் மூடினாள் யாழினி. அவனை நிமிர்ந்து பார்க்கும் விருப்பம் இல்லாமல். என்னால் எதுவும் செய்ய முடியாது நினைக்கிறியா என்றான். உன்னால ஒன்னும் செய்ய முடியாது என்றால் கண்களை திறக்காமல். அப்படியா என்றான் ரகசியமாய். கண்களை திறந்து அவனை ஏறிட்ட யாழினி, நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன்னால என் உடம்பை மட்டும்தான் தொட முடியும். அவன் புன்னகைப்பதை பார்த்து முகம் சுருக்கினாள் யாழினி. அப்படியா என்றான் அதே புன்னகையுடன். ஆமாம், உன்னால் எப்பவும் என் மனசை மட்டும் ஜெயிக்கவே முடியாது. நீ பரதனை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருந்த, உன்னை ரவுடிங்க கிட்ட தனியா விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடி போனவனை கல்யாணம் பண்ணிக்க நீ தயங்கல. அவன் ஒரு கோழை. அவனை விடவா நான் மோசமானவன் என்று அவனது குரலில் இயலாமை தெரிந்தது. அவர் கோழையா இருக்கலாம், ஆனா அதே ரவுடிங்களால கெடுக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய மனசு இருந்தது. என்னென்னது? அவள் என்ன கூறுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அவன் முகம் சுளித்தான். ஆமா, நான் பரதன் கிட்ட போய் சொன்னேன். ஏன்னா எனக்கும் ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரவுடிங்க என்னை கெடுத்துட்டதான் நான் போய் சொன்னேன். அப்படி இருந்தும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிருந்தார். சில நொடிகள் அவளை திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்ற மோகன் வெடித்து சிரித்தான். அவன் பைத்தியக்காரன் போல சிரிப்பதை பார்த்த யாழினி புரியாமல் என்றாள். ஓ, அதுதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க உன்னை சம்மதிக்க வச்சதா? பாவம் நீ. இதுக்கு பிறகு உன்கிட்ட மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் சொல்றே கேளு. அன்னைக்கு உன்கிட்ட வந்து கலாட்டா பண்ண ரவுடிகளை அனுப்பினதே நான் தான். அவனை பார்த்து கொண்டு நின்ற யாழினியின் முகத்தில் அதிர்ச்சி படர்ந்தது. பரதன் எப்படிப்பட்ட உதவாக்கரைன்னு உனக்கு காட்டத்தான் அதை நான் செஞ்சேன். ஞாபகம் இருக்கா? அவங்க விரல் கூட உண்மையில பட்டிருக்காது. அது என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர். அதனாலதான் அவங்க உன்கிட்ட வந்து இருந்து தள்ளியே நின்னாங்க. ஆம், அவன் கூறியது உண்மைதான். அவர்கள் அவளை தொடவே இல்லை. ஆனா நாங்களே எதிர்பார்க்காதபடி வேற ஒரு ரவுடி கேங் அங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் உண்மையிலேயே சண்டை போட வேண்டியதா போச்சு. மை டியர் டார்லிங், இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. எவ்வளவும் நடந்த போது பரதன் அங்கதான் இருந்தான். அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் அங்கதான் ஒளிஞ்சிருந்தான். அவங்க உன்னை தொடவே இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவன் ஒத்துக்கிட்டான். இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன் தடுமாறினாள் யாழினி. சரி, நம்பாதே. அவனுக்கு போன் பண்ணி இப்போ நான் உன்னை கெடுத்துட்டேன்னு சொல்லி பாரு என்று தன் தோள்களை குலுக்கினான். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அப்போதான் உண்மையிலேயே பரதன் யாருன்னு உனக்கு தெரியும். அவர் ஜெயில இருக்காது. நான் அவனை வெளியில கொண்டு வந்துட்டேன். ஐயா, நானே தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பினேன். அதனால நானே அவனை கொண்டு வந்துட்டேன். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் செஞ்சிருப்ப. உன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு இன்னும் கூட நிறைய தைரியம் இருக்கு. அவள் அவனை பிடித்து தள்ள முயன்றாள். உன்னோட வெறுப்பை உன் புருஷன் கிட்ட காட்டாத செல்லம் என்றான். புருஷனா? நீயா? ஆமாம் என்று தலையசைத்தான். நீ எப்பவும் உன் கழுத்தை பாரு என்றான் புன்னகை மாறாமல். குனிந்து தன் கழுத்தை பார்த்தவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து திகில் அடைந்தாள். நீ என்ன காரியம் பண்ண? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உன்னோட அனுமதி தேவையில்லைன்னு என்றபடி அவள் கையை கட்டியிருந்த துப்பட்டாவை அவிழ்த்து விட்டான். நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் உன்னை கணவனை கண்கண்ட தெய்வம்னு கும்பிடுவேன்னு நினைச்சியா என்று கூறியபடி ஆத்திரத்துடன் அதை அவிழ்க்க முயன்றாள். அவள் கையை இறுக்கமாக பற்றிய மோகன், உன்னை நான் எச்சரிக்கிறேன் யாழினி, நீ அதை கலட்டினா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். என்ன செய்வ என்றாள் ஆத்திரத்துடன். இந்த ராத்திரி நமக்கு முதல் ராத்திரியா இருக்கும் என்றான் கோபமாக. தாலி கயிற்றை பற்றியிருந்த அவளது பிடி இறுகியது. அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிவடைந்தன. நான் அதை நிச்சயமா செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளது முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் பிறந்தது. நீ ஒரு வில்லன். ஆமாம், அதை மறைக்காம ஞாபகம் வச்சுக்கோ. சந்தர்ப்பம் கிடைச்சா அதை தவற விட மாட்டான் இந்த வில்லன் என்றான் எகத்தாளமாய். அவன் பின்னோக்கி நகர தொப்பென்று அமர்ந்தாள் யாழினி. வெளியே வந்த மோகன் விசாலாட்சியை அழைத்தான். அவளிடம் ஏதோ கூற அவள் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். திரும்பி வந்த அவளின் கையில் ஒரு பித்தளை குங்குமச்சிமிழ் இருந்தது. அதை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்ட மோகன் அவள் அங்கிருந்து செல்லுமாறு சைகை செய்தான். மறுபேச்சு பேசாமல் அங்கிருந்து அகன்றாள் விசாலாட்சி. அந்த குங்குமச்சிமிழுடன் உள்ளே வந்தான் மோகன். தன் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் யாழினி. அந்த குங்குமச்சிமிழிலிருந்து குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வயிற்றில் வைத்த மோகன், இப்போ நீ முன்ன இருந்ததை விட ரொம்ப அழகாயிருக்க என்றான். எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவனை ஏறிட்டாள் யாழினி. அவள் எதிரில் முழங்காலிட்டு அமர்ந்த மோகன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோ. நீ என்னோட வைஃப்.
நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத வரைக்கும். ஒன்றும் கூறாமல் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் யாழினி. அவள் அழாமல் உறுதியாயிருந்தது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவளது கண்கள் கலங்க கூட இல்லை. அவள் எந்த அளவிற்கு தைரியமானவள் என்பதை அது காட்டியது. அவள் அருகில் அமர்ந்து கொண்ட மோகன், நீ என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் என்றபடி தனது கைபேசியை எடுத்து அதை அவள் கையில் வைத்தான். அவள் பரதனுடன் பேச வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் அங்கிருந்தால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று அந்த அறையை விட்டு வெளியேறினான். மோகன் கூறுவது உண்மையாக இருக்குமா? உண்மையிலேயே பரதன் அன்றுதான் இருந்தானா? மோகனின் முகத்தில் தெரிந்த நம்பிக்கை அவளை பயமுறுத்தியது. உண்மையிலேயே பரதன் பொய்தான் கூறினானா? நீண்ட பெருமூச்சில் இழுத்து விட்டவளாய் ஒரு முடிவுக்கு வந்தாள். அது எப்படி இருந்தபோதும் இந்த திருமணத்தை அவள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மறுநாள் காலை பரதனுக்கு போன் செய்வது என்று தீர்மானித்தாள் யாழினி. இப்பொழுது நள்ளிரவு என்பதால் அவன் உறங்கிக் கொண்டிருப்பான். எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்பதை தீர்மானித்து கொண்டாள். மோகன் அவள் கழுத்தில் கட்டிய தாலியை உற்று நோக்கினாள். அந்த தாலியை பொறுத்தவரை மோகன் அவளது கணவன். ஆனால் அவளை பொறுத்தவரை அது ஒன்றுமே இல்லை. அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவளுக்கே தெரியாமல் கட்டப்பட்ட தாலிக்கு அவள் ஏன் மதிப்பளிக்க வேண்டும்? தேவையில்லை. அது நிச்சயம் நடக்காது. ஆண்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் பெண்களை உணர்ச்சி பூர்வமான வழியில் கட்டுப்படுத்தி விட முடியும் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு நாட்களுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட தந்திரங்களை கையாளப் போகிறார்கள்? பெண்கள் என்ன அடிமையா? பெண்கள் மதிப்பளித்தால் மட்டும்தான் அந்த தாலி தனக்குரிய மரியாதையை பெறுகிறது. இல்லாவிட்டால் அது வெறும் கயிறுதான். அதை தன் கழுத்தில் கட்டியதன் மூலம் தன்னை கட்டி போட்டு விடலாம் என்று நினைக்கிறான் மோகன். அது நிச்சயம் நடக்கப் போவதில்லை. அவளுக்கு தூக்கம் வந்தது. ஆனால் எங்கு தூங்குவது? அவள் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவளை உள்ளே வைத்து வெளிப்புறமாக பூட்டி விட்டான் மோகன் என்று அவளுக்கு தெரியும். ஆழமாக யோசித்து விட்டு கட்டிலேயே படித்துக் கொண்டாள். அவள் அந்த கட்டிலில் படுத்து கொண்டால் தான் என்ன? அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மோகன் நினைத்தால் அவள் எங்கு படுத்தாலும் அதை அவன் செய்வான் தானே. நாளை காலை பரதனிடம் பேச வேண்டியதை பற்றி யோசித்தபடி கண்களை மூடிக்கொண்டாள். ஒருவேளை பரதன் மோகன் கூறியபடி இருந்து விட்டால் என்ன செய்வது? எது எப்படி இருந்தாலும் அதை அவளை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மோகனை மட்டும் தன்னை ஜெயிக்க விடக்கூடாது என்பதில் அவள் தீர்க்கமாயிருந்தாள். அறையின் உள்ளே வந்த மோகன் யாழினி கட்டிலில் படுத்திருப்பதை பார்த்து அலட்சிய புன்னகை உதிர்த்தான். அவள் உண்மையிலேயே தூங்கிவிட்டாளா என்பதை தெரிந்து கொள்ள அவள் அருகே வந்தபோது அவளது மூச்சின் வேகம் அதிகரித்தது. அப்படியென்றால் அவள் இன்னும் உறங்கவில்லை. மெல்ல அவள் அருகே வந்த மோகன் அவள் கன்னத்தை தடவினான். யாழினி தன் கரங்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டாள். அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் போகவே அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். கண்களை திறந்து அவனை கோபத்துடன் ஏறிட்டாள் யாழினி. நீ என்ன சொன்ன? என்னால் உன் உடம்பை மட்டும்தான் தொட முடியும்னு சொன்னேல்ல என்று கள்ளச்சிரிப்பை உதிர்த்தான். மென்று விழுங்கினாள் யாழினி. பாவம், அவளால் வேறு என்னதான் செய்துவிட முடியும்? அதைவிட வேறு என்ன வேணும் எனக்கு என்று கதிகலங்க வைக்கும் கேள்வியை அவள் மீது வீசிய அவன், இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும் என்று அவள் மீது பாய்ந்தான். நமக்குள்ள எந்த உறவும் இல்லாத போதே நான் உன் சம்மதம் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்குள்ள மிகப்பெரிய உறவு இருக்கு. நீ என்னுடைய மனைவி. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அமைதியா இருக்க முடியும்? எனக்கு உன்மேல எல்லா உரிமையும் இருக்கு என்றபடி அவளை முத்தமிட குனிந்தான் மோகன். அவனை பிடித்து தள்ளிவிட்டு இல்லை என்று கத்தியபடி கட்டிலின் மீது எழுந்தமர்ந்தாள் யாழினி. அவள் கட்டிலின் மீது அமர்ந்திருப்பதையும் தனக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மோகன் திடுக்கிட்டு கண் விழித்து எழுவதையும் கண்டாள். என்ன ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்றான் தூக்கம் கலையாத குரலில் மோகன். மூச்சு வாங்கியபடி அவனை வெறித்து பார்த்தாள் யாழினி. அப்படி என்றால் அவள் கண்டது கனவா? தன் முகத்தில் துளிர்த்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டாள். பயப்படாதே, நான் தான் இருக்கேன் இல்ல என்றான் மோகன். அடப்பாவி, என்னோட பயத்துக்கே காரணமே நீ என் கூட இருக்கிறது தாண்டா என்று முணுமுணுத்தாள் யாழினி. நீ இப்போ ஏதாவது சொன்னியா என்றான். இல்லை என்று தலை சித்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டாள் யாழினி. அந்த அறையின் கதவு உள்புறமாக பூட்டப்பட்டிருப்பதை அவள் கவனிக்க தவறவில்லை. அவளுக்கு தெரியும், இனிமேல் மோகனின் நம்பிக்கையை சம்பாதிப்பது என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது. இதற்கிடையில் மோகன் கோவையில் தங்கியிருந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தான் பரத். வரவேற்பாளர் பெண்ணரிடம் சென்ற அவன், 2 நாளைக்கு முன்னாடி மோகன் ஒருத்தர் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரை பத்தின விவரங்கள் தெரியணும். ரொம்ப அவசரம் மேடம். 2 நாளா அவரை காணல. அவரை தேடி நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எனக்கு உதவியா இருக்கும் என்றான். உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? அவர் என்னைக்கு இங்கிருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போனார்னு சொல்ல முடியுமா? அவரோட ரூமை வெக்கேட் பண்ணது அவர் இல்ல. அவருக்கு பதிலாக அவருடைய ஃப்ரெண்டு தான் சார் வெக்கேட் பண்ணாரு. எப்படி?
அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க என்றான் பரத். அதை கேட்ட வரவேற்பாளர் பெண் திகைத்து போனாள். அவனிடம் எப்படி கூறுவாள்? பார்ப்பதற்கு அசத்தலாய் இருந்த மோகனை நான் சைட் அடித்தேன் என்று, நான் அவ்வளவு சுலபத்தில் எதையும் மறக்கிறது இல்லை சார் என்று சமாளித்தாள் அவள். அவரோட ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பத்தி எனக்கு தெரியாது சார், ஆனால் அவர் ரிஜிஸ்டர் புக்ல சைன் பண்ணி இருக்காரு, அதை பார்த்து வேணா சொல்றேன். வருகை பதிவேட்டை எடுத்து பார்த்த அந்த பெண் அவரோட பேரு நாகசாமி என்றார். வரவேற்பறையின் வெகு அருகில் நின்றிருந்த ஒரு மனிதன் பரத்துக்கு தனியே வருமாறு சைகை செய்துவிட்டு அவனை பார்த்தபடி வெளியே நடக்க துவங்கினான். பரத் அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவர்கள் வெளியே வந்தவுடன், எதுக்காக என்னை வெளியே வர சொல்லி சைகை செஞ்சீங்க? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற நாகா ரொம்ப பெரிய ரவுடி சார். ரவுடியா? ஆமாம் சார், அவன் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளோட ரூமை காலி பண்ணது. எனக்கு மட்டும் இல்லை, அவனை பத்தி எல்லோருக்கும் தெரியும். காசுக்காக என்ன வேணா செய்வான் சார். அவனோட ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா? அவன் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது சார், ஆனா அவன் இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும். அங்க எப்படி போகணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாகசாமி இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழியை ஒரு தாளில் வரைந்து கொடுத்தான் அந்த மனிதன். ரொம்ப நன்றி சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் பரத். மறுநாள் காலை யாழினி கண் விழித்த போது அவள் அந்த அறையில் மோகனை காணவில்லை. கட்டிலை விட்டு கீழே இறங்காமல் குளியலறையை நோட்டமிட்டாள். அவன் அங்கும் இல்லை. அவனது கைபேசி மேஜையின் மீது இருந்ததை கண்டாள். முதல் நாள் இரவு மோகன் கூறியதை அவள் நினைவுக்கு கொண்டு வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு அவனது கைபேசியை எடுத்து பரதனுக்கு போன் செய்தாள். அதே நேரம் பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தான் பரதன். அழைப்பை ஏற்ற அவன், யார் பேசுறது என்றான். பரதன் என்று யாழினி கூறியவுடன், யாழினி யாழினி நீ எங்கே இருக்கே என்றான். நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலையா? ஆமாம், அந்த ராட்சசன் என்னை இங்கே கொண்டு வந்துட்டான். அவன் உன்னை என்ன செஞ்சான்? அவன் கேள்விக்கு பதிலளிக்காமல் அழுவது போல பாசாங்கு செய்தாள் யாழினி. என்ன செஞ்சான்னு சொல்லு யாழினி, தயவு செய்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. பரதன், என்னால இவனுடைய டார்ச்சர் தாங்கவே முடியல. என்ன டார்ச்சர்? நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னை தூங்க கூட விடாம மாட்டேங்கிறான். இப்போ அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எனக்கு உங்ககிட்ட பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. அவன் பாத்ரூமில் இருந்து எப்ப வேணா வெளியில வந்துடுவான். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னுடைய வாழ்க்கையை உங்களை மாதிரி ஒரு நல்லவன் கூடத்தான் நான் வாழ விரும்புகிறேன் என்றாள். கவலைப்படாதே, நான் ஏதாவது செய்ய பார்க்கிறேன். ரொம்ப நன்றி பரதன். ஆனா இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் அவனோட போன் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ண ட்ரை பண்றேன். நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நான் சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வரேன். அங்கிளும் அங்கிடி ஆண்டியும் எப்படி இருக்காங்க? அவங்க உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி சொல்லுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பின்ன நான் வேற என்ன செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க கிட்ட யோசனை கேட்டுக்கிட்டு நிச்சயம் வருவேன். ரொம்ப தேங்க்ஸ் பரதன். அவன் வரான்னு நினைக்கிறேன். நான் இந்த காலை டெலீட் பண்ணிடுறேன், இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான் என்று திருப்தியுடன் அந்த அழைப்பை துண்டித்தாள் யாழினி. பரதன் மிகவும் நல்லவன். அவனை பற்றிய தன்னுடைய கண்ணோட்டத்தை கெடுக்க மோகன் தான் அவனை பற்றி பொய் கூறியிருக்க வேண்டும். தன்னை காப்பாற்ற பரதன் இங்கு வரும்போது அவன் எவ்வளவு நல்லவன் என்பதை மோகன் தெரிந்து கொள்ளுவான். பரதனின் எண்ணை மோகனின் கைபேசியிலிருந்து அழித்துவிட்டு அதை மீண்டும் இருந்த இடத்திலேயே வைத்தாள் யாழினி. அவளுக்கு நிம்மதியா இருந்தது. பரதன் மோகன் கூறியது போல் இல்லை. அவளை அழைத்து செல்ல அவன் வரப்போகிறான். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவள் கேட்டபோது அவன் மறுக்கவில்லை. அவன் உண்மையிலேயே நல்லவன் என்று எண்ணினாள் யாழினி, பரதனின் திட்டம் என்னவென்று தெரியாமல். இதற்கிடையில் நாகசாமியின் இருப்பிடம் வந்து சேர்ந்தான் பரத். நாகசாமியின் இடமிருந்து எப்படி விஷயத்தை வாங்க வேண்டும் என்று நன்றாகவே ஆலோசித்து வைத்திருந்தான் அவன். நாகசாமி ஒரு ரவுடி ஆயிற்றே, அவனை கவனமுடன் தான் கையாள வேண்டும். அவன் வந்து சேர்ந்த இடத்தில் ஒரு மரத்தடியில் சில பேர் அமர்ந்திருப்பதை கண்டான் அவன். அவர்கள் அவனை சந்தேக கண்ணுடன் பார்த்தார்கள். நான் நாகசாமியை பார்க்க முடியுமா என்றான் பரத். அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீ எதற்காக நாகாவை பார்க்கணும் என்றான் ஒருவன். அவன் கேட்ட துணியிலேயே அவன்தான் நாகாவாக இருக்க வேண்டும் என்பதை யூகித்துக் கொண்டான் பரத். நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு இங்கே வேற யாரையும் தெரியாது. எனக்கு உங்க உதவி வேணும். மோகன் கிட்ட போன்ல பேசினப்போதான் நாகாவை பத்தி என்கிட்ட சொன்னான். மோகனின் பெயரை கேட்ட மாத்திரத்திலே அந்த ரவுடிகளின் முகத்தில் ஆனந்தம் பெருக்கெடுத்தது. அதை கவனிக்க தவறவில்லை பரத். எந்த மோகன் என்றான் சபாபதி. சென்னையிலிருந்து வந்திருந்தானே மோகன், அவன்தான். நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா சொன்னான். நீங்க தான் அவனோட ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணினீங்களாமே. சென்னைக்கு திரும்பி வரும்போது அதையெல்லாம்
உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னான். அவனிடம் வந்த நாகசாமி, நான் தான் நாகசாமி, உங்களுக்கு என்ன உதவி சார் வேணும்? மோகன் சாருக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம் என்று அவனுடன் கைகுலுக்கினான் நாகசாமி. எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், கிடைக்குமா என்றான். ஏன் சார் கிடைக்காது, உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடா பார்த்துடலாம் என்றான் நாகசாமி. அப்பார்ட்மெண்டா இருந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார் என்று சபாபதியை நோக்கி திரும்பிய நாகசாமி, நம்ம புரோக்கர் பொன்னம்பலத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு என்றான். சரி என்று தலையை சேர்த்து பொன்னம்பலத்திற்கு போன் செய்தான் சபாபதி. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க சார் என்றார் நாகசாமி. ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை என்று தலையசைத்தான் பரத். வாங்க சார், வந்து ஏதாவது சாப்பிடுங்க என்றான் நாகா. பரத்திற்கு வியப்பா இருந்தது. அவன் நாகாவை பற்றி கேள்விப்பட்டது வேறு. ஒரு ரவுடியா இருந்து கொண்டு அவன் தன்னிடம் காட்டிய அளவுக்கு அதிகமாக மரியாதை அவனுக்கு வியப்பளிக்காமல் என்ன செய்யும்? அந்த மரியாதை தனக்கு கிடைத்து கொண்டிருப்பது மோகனால் தான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கிடையில் எப்படி என்ன நடந்தது என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. மோகனின் தகுதிக்கு ஏற்றாற்போல் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சிவாவை அழைத்து வந்தான் நாகா. மோகனின் இருப்பிடம் பற்றி அவனிடம் விசாரிக்க வேண்டும் என்று எண்ணினான் பரத். ஆனால் அதை பற்றி விசாரித்தால் நிச்சயம் அவன் மீது சந்தேகம் கொள்வான் நாகா. அதனால் அதை வேறு விதமாக செய்ய நினைத்தான். நான் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டுக்காக. அவன் போன வாரம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவும் வீட்டை விட்டு ஓடி வந்து. அவங்க ஒளிஞ்சி வாழ ஒரு இடம் தேவைப்படுது. அதனாலதான் நான் அவங்க சார்பா இங்க வந்து வீடு தேடிக்கிட்டு இருக்கேன் என்று ஒரு கதையை புனைந்தான் பரத். அப்படியா சார் விஷயம்? ஒரு ஃப்ரெண்டா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே என்று தன் பேச்சுக்கு பாதை அமைத்தான். நிச்சயமா பண்ணணும் சார். ஆனா மோகனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவனே செஞ்சுக்குவான் என்று புன்னகைத்தான் பரத். அதை கேட்ட நாகா வாய் விட்டு சிரித்தான். நீங்க சொல்றது ரொம்ப சரி சார் என்று அவன் கூறியதை ஆமோதித்தான் நாகா. அவன் எப்பவுமே அப்படித்தான் என்றான் பரத். நாகசாமி அதற்கு ஏதாவது கூறுவானா என்று எதிர்பார்த்தான். அன்னைக்கு சென்னைக்கு கிளம்பி போனாரே, எவ்வளவு அனாயாசமா யாழினி மரத்தை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலிருந்து நடந்து போனார் தெரியுமா என்றான் தன்னை மீறி. திடுக்கிட்டான் பரத். அப்படி என்றால் மோகன் இருப்பது சென்னையிலா? அதுவும் யாழினி என்ற பெண்ணை தூக்கி கொண்டு? அப்படி என்றால் அந்த பெண்ணை அவன் கடத்தி கொண்டு சென்றிருக்கிறான். மருத்துவரிடம் மோகன் பேசியது அந்த பெண்ணை பற்றி தான் இருக்க வேண்டும். ஆமான், ரொம்ப தைரியசாலி அவன் என்றான் பரத். என்ன ஸ்டைல் ஸ்டார் என்று சிலாகித்தான் நாகா. அவன் கார் ஓட்டுற ஸ்டைலை நீங்க பார்க்கணுமே என்று நம்ம கண்ணை அவன் மேல இருந்து எடுக்கவே முடியாது என்று மேலும் கூறினான் பரத். நான் பார்த்திருக்கேன் சார், நீங்க சொல்றது சரிதான். அவர் ஸ்டீரிங்கை சுத்துறதே தனி ஸ்டைலா இருந்தது. மனுஷனுக்கு சுத்தமா பயமே கிடையாது. அப்பொழுது அவர்களது மேஜிக்கு வந்த சர்வர், என்ன சாப்பிடுறீங்க சார் என்றார். எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் என்றான் பரத். 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க என்றான் நாகா. அப்பொழுது நாகசாமிக்கு சபாபதியிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு சபா. சார், புரோக்கர் ரொம்ப பிஸியா இருக்கானா, சாயங்காலம் தான் வர முடியும்னு சொல்றான். அப்படியா, சரி என்று அழைப்பை துண்டிந்த நாகசாமி, சார் வீட்டு புரோக்கர் சாயங்காலம் தான் வருவானாம் என்றான். அப்படியா என்று ஏமாற்றம் அடைந்து விட்டது போல் பாசாங்கு செய்தான் பரத். கவலைப்படாதீங்க சார், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம ஒரு வீட்டை முடிச்சிடலாம் என்றான் நாகா. சரி, உங்க நம்பர் தர்றீங்களா சார்? மோகனுடைய பழைய கைபேசி எண்ணை அவனுக்கு வழங்கிவிட்டு அவனிடமிருந்து விடைபெற்ற பரத் சென்னை நோக்கி பயணமானான். சென்னை சமையலறைக்கு வந்த யாழினி வேலை செய்ய தொடங்கினாள். அவள் விசாலாட்சியை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை, அவளிடம் பேசவும் இல்லை. விசாலாட்சி அவளிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவளை தொந்தரவு செய்யாமல் அவள் என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை செய்ய விட்டாள். விசாலாட்சி காலை சிற்றுண்டியை சமைத்து முடித்து அதை உணவு மேஜைக்கு கொண்டு வந்தாள் யாழினி. அவளை வியப்புடன் பார்த்தான் மோகன். இந்த உலகிலேயே மிகவும் கஷ்டமான காரியம் உண்டென்றால் அது ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முயல்வது. அதுவும் தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இந்த பெண்ணை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் என்று எண்ணினான் மோகன். இதற்கு முன் அண்ணியையோ பாட்டியையோ சித்தியையோ புரிந்து கொள்ள அவன் திணறியதில்லை. இந்த ஒரு பெண் தான் அவனுக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருக்கிறாள். கடந்த முறை கூட அவனை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பது போல் நடித்து இப்படித்தான் அவள் சாதாரணமாய் நடந்து கொண்டு அவனை ஏமாற்றினாள். இந்த முறை அவள் மனதில் என்ன இருக்கிறதோ தெரியவில்லை. நீ எதுக்காக சமையல் செஞ்சே? அதுதான் அதுக்கு ஆள் இருக்கே என்றான் மோகன். அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாய் உணவு பரிமாறினாள் யாழினி. அவங்க சமைக்கிற சமையல் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லி வேற யாரையாவது சமையலுக்கு அப்பாயின்ட் பண்ணிடலாம். வேண்டாம் என்று தலையசைத்தாள் யாழினி. பரவாயில்லை சொல்லு என்றான். எனக்கு எங்க அம்மா சமைக்கிற சமையல் மட்டும்தான் பிடிக்கும். உங்களால் அவங்களை திரும்பி கொண்டு வர முடியுமா என்றான். வியப்புடன் உருவம் உயர்த்தினான் மோகன். அவன் வாயை அடைத்து விட்டதா எண்ணினாள் யாழினி. ஆனால் அவனது பதில் அவளை திகைப்படைய செய்தது. என்னால உங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியும்னா
நான் எப்பவோ எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். அவங்க இங்க இருந்திருந்தா உனக்கு என்னை பத்தி சொல்லி புரிய வச்சிருப்பாங்க என்றான். அமைதியாய் அமர்ந்து சாப்பிட துவங்கினாள் யாழினி. அப்போது மோகனின் கைபேசி மணி அடிக்க துவங்கியது. ஒரு புதிய எண்ணை பார்த்த மோகன் முகம் சுளித்தான். ஏனென்றால் அவன் அந்த எண்ணை யாருக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாய் வைத்திருந்தான். நாகசாமியும் அவனது ஆட்களும் மட்டுமே இந்த எண்ணை அறிவார்கள். அவனது கைபேசியில் உழைந்த எண்ணை பார்த்த யாழினிக்கு விக்கியது. அது பரதனின் எண். அவன் மறுபடி அழைப்பு விடுப்பான் என்பதை அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ஏன் அவன் அழைக்கிறான்? ஒருவேளை அவள் அதை ஏற்பாள் என்று எண்ணியிருப்பானோ? அந்த அழைப்பை ஏற்றான் மோகன். யார் பேசுறீங்க? நான் பரதன் பேசுறேன் சார். தான் புருவம் உயர்த்தி யாழினியை ஏறிட்டான் பரதன். அந்த எண் பரதனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை யூகித்த அவனுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. யாழினி அவனை அழைத்திருக்க வேண்டும். அவளது முகமே அதை கூறியது. இத்துடன் காதல் பிசாசு கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த பகுதியில் மீண்டும் காதல் பிசாசை காணலாம். நன்றி.